www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 17 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆப்பிரிக்காவில் பயணம் மேற்கொள்ள இருக்கும் போப் 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துவதன் மூலம் எய்ட்ஸை கட்டுப்படுத்த முடியாது என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் ராவல்பிண்டி நகரில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 10 பேர் உயிர் இழந்ததாகவும் 20க்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்ததாக ராவல்பிண்டியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்கும் நடைபெறும் பயங்கர போரில் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்படுவதை கண்டித்து நேற்று தீக்குளித்த கடலூர் ஆனந்த், அரியலூர் ராஜசேகர் இருவரும் பரிதாபமாக உயிர் இழந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு ஏராளமான தமிழர்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு தண்ணி காட்டியிருக்கிறார் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள். பீகார் மாநில தொகுதிகளை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக லல்லு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளமும் ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிகள் இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும், இதன்படி லல்லு பிரசாத் கட்சிக்கு 25 இடங்களும் ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிக்கு 12 இடங்களும் காங்கிரசுக்கு 3 இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் காங்கிரஸ் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியில் கோஷ்டி பூசல் உச்ச கட்டத்தை அடைந்திருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி மத்திய தேர்தல் குழு கூட்டத்தை இன்றும் அருண் ஜேட்லி புறக்கணித்ததால் பெரும் உட்பூசல் எழுந்துள்ளதாகவும், பாரதிய ஜனதா கட்சியின் வடகிழக்கு மாநிலங்களின் கூடுதல் அமைப்பாளராக காலஞ்சென்ற பிரமோத் மகாஜனின் நெருங்கிய நண்பரான சுதர்ஷன் பிட்டலை கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் அருண் ஜேட்லியிடம் விவாதிக்காமல் நியமித்ததால் இந்த பூசல் உருவாகியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது, ஆப்கானிஸ்தானிலிருந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்த ஆரிய பார்ப்பனிய குடிதாங்கி பத்திரிகை பொய் பத்திரிகை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்றும், இன்று அதனுடைய முதல் பக்கத்தில் அருண் ஜேட்லி கலந்து கொள்வார் என்று தன்னுடைய ஆரிய உறவை மேம்படுத்த ஆசைப்பட்டதற்கு அருண் ஜேட்லி இன்று அல்வா கொடுத்திருக்கிறார் என்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். கனடா நாட்டின் தலைநகர் டொரண்டோவில் தமிழீழ தேசிய கொடிகளுடன் வரலாறு படைக்கும் அளவுக்கு உரிமை போர் ஒன்றை 1.5 லட்சத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்று வீர முழக்கம் முழங்கியதாகவும், ஈழ தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை படையினர் உடனே வெளியேற வேண்டும் என்றும், தமிழ் மக்கள் அவர்கள் வாழ விரும்பும் பூர்வீக மண்ணில் இருந்து வெளியேற்ற கூடாது என்றும், ஸ்ரீலங்கா படையினர் தமிழர் தாயகத்திலிருந்து வெளியேற்ற உலக நாடுகள் அனைத்தும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும், ஈழ தமிழுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்றும் குரல் எழுப்பி போராட்டத்தை நடத்தி முடித்ததாக கனடாவிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டை அங்கீகரிக்க கோரியும், அங்கு அப்பாவி தமிழர்கள் கொல்லப்படுவதை தடுக்க கோரியும் பெல்ஜியம் தலைநகரான பிரசல்ஸில் உள்ள ஐரோப்பிய ஆணையத்துக்கு முன்பாக திங்கட்கிழமை சுவிஸ் தவிர்த்து பிற ஐரோப்பிய நாடுகளில் உள்ள 30,000க்கும் அதிகமான தமிழர்கள் கலந்து கொண்டு உரிமை போர் பேரணி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றதாக பெல்ஜியத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா வந்துள்ள சிலி அதிபரை ஜனாதிபதி திருமதி பிரதீபா பட்டேலும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் வரவேற்றதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நேருவின் கொல்லு பேரனும் இந்திரா காந்தியின் பேரனும் சஞ்சய் காந்தி மேனகா காந்தியின் மகனுமான வருண் காந்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபெத் தொகுதியில் போட்டியிடுகிறார். தேர்தலில் அவர் போட்டியிடுவது இதுவே முதல் முறையாகும். இந்த நிலையில் பிலிபெத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வருண் காந்தி அங்கு பேசுகையில், இது கை காங்கிரஸ் சின்னத்தை குறிப்பிடல, தாமரையின் சக்தி இது என்றும், இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களை தலைகளை வெட்டி எரிய வேண்டும் என்றும்,
தொடர்ந்து முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்க தேவையில்லை என்றும் அவர்கள் அவருடைய ஊரான பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்றும் ஒரு இந்துவுக்கு எதிராக யாராவது கையை உயர்த்தினால் அவரது கையை இந்த வருண்காந்தி வெட்டி தீர்ப்பான் என்று கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் தேர்தல் ஆணையம் இவர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் செய்ய உத்தரவிட்டதாக தகவல்கள் வருகின்றன. மேகாலய மாநிலத்தை ஆளும் மேகாலய முற்போக்கு கூட்டணி அரசு இன்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இதன் மூலம் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அரசு பதவியில் தொடர்ந்து இருப்பதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதாக மேகாலயாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தேர்தல் பணியின் போது அரசு ஊழியர்கள் யாராவது உயிர் இழந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் வருவாய்த்துறை ஊழியர்கள் இன்று ஒரு நாள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு தங்களுடைய பணியை செய்யாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தேர்தல் கமிஷனின் நடவடிக்கைகளை எதிர்த்தும் தன்னுடைய துறையில் 6000 பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று கூறியும் இந்த ஒரு நாள் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சென்னை ஐகோர்ட்டிற்கு 14 புதிய நீதிபதிகள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கி உள்ளதாக டெல்லியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை சட்டக்கல்லூரியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட குத்துச்சண்டை, உருட்டுக்கட்டை அடிதடி என்று பல அசம்பாவித சம்பவங்கள் நடந்த பிறகு தமிழக அரசு சட்டக்கல்லூரியை மூடியிருந்தது. அதனை தற்போது வரும் 23ஆம் தேதி திறக்கப்படும் என்று சட்டக்கல்லூரி முதல்வர் திரு முகமது இக்பால் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வேற்று கிரக வாசிகள் இருக்கிறார்களா என்ற $1 மில்லியன் கேள்விக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட ஆம் என்று பதிலளித்துள்ளார்கள். பூமிக்கு சற்றும் சம்பந்தமில்லாத 3 புதிய வகை பாக்டீரியாக்கள் பூமியிலிருந்து 40 கிலோமீட்டருக்கு மேல் பகுதியில் அவர் கண்டுபிடித்திருப்பதாகவும் 2005ஆம் ஆண்டு 500 எடை கொண்ட பலூன் ஒன்றை விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பாக பூமிக்கு 40 கிலோமீட்டர் வரையில் தூரத்தில் செலுத்தியதும் பின்னர் அந்த பலூன் பாராசூட்டை பூமிக்கு வந்து அதிலுள்ள பாக்டீரியாக்களை ஆராய்ந்த போது பூமியில் இல்லாத பாக்டீரியா 3 கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. உலகிலேயே சிறந்த மற்றும் அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய செல் தொலைபேசியான நோக்கியா நிறுவனம் தன்னுடைய விற்பனை சரிவதை தொடர்ந்து தன்னுடைய தொழிற்சாலையில் பணிபுரியும் 1700 பேரை வேலையிலிருந்து நீக்க இருப்பதாக இங்கிலாந்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகில் பாதுகாப்பான குடிநீருக்கு உலகளாவிய அளவில் உள்ள தட்டுப்பாடு குறித்து விவாதிக்க துருக்கியின் முக்கிய நகரான இஸ்தான்புல்லில் 20,000 பிரதிநிதிகள் கூடியுள்ளதாகவும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூடும் தி வேர்ல்டு வாட்டர் ஃபோரம் என்ற அமைப்பு அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கத்தினர் மற்றும் செயற்பாட்டாளர்கள் ஒரே மேடையில் கூடி தண்ணீர் தட்டுப்பாடுகளை பற்றி விவாதிக்க இருப்பதாக துருக்கியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 17 மார்ச் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதாக தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.